என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. லெய்டன் செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு, இது இப்போ பரபரப்பாக பேசுது. 100 ஆண்டுகளாக அவங்க முகப்பே வந்து நம்மளுடைய சோழர் கால காப்பர் பிளேட்டு அது இருந்தது. அந்த தாமிரப்பட்டயம் தான். மோடி நெதர்லாந்துக்கு போனார். ஆமாம், அந்த அரசு இந்த செப்பேடு கொடுத்துருக்கு. ஆனால் அது வந்து எழுத்துப்பூர்வமாக இருந்ததா ஓலைப்பூர்வமாக இருந்ததா எந்த வரலாற்று பதிவும் இல்லை, தகவல் எதுவும் இல்லை. பௌத்த விகாரத்துக்கு ஒரு சமான சமயத்துக்கு தன்னுடைய நிலத்தையும் எப்படி சார் அது எனக்கு இல்லை சார். வந்து ஒரு வார்ப்பு, அருமையான ஒரு தாமிர வார்ப்புல எழுதப்பட்டிருக்கு. அது என்னமோ இந்த காலத்து டைப்பிங், எலக்ட்ரானிக் டைப்பிங்மா இருக்குது அந்த எழுத்துக்கள்லாம். எப்படி வார்ப்பில் அதை எழுதுனாங்க, இல்லை வார்ப்பு ஊற்றி பிளேட்டில் எழுதுனாங்களா, இல்லை பிளேட்டு உருவாக்கும் போதே அதை வார்ப்புலேயும் அந்த எழுத்தையும் ஊற்றுனாங்களாங்கிறது யாமரியன் பிராபரன். ஏன்னா அதெல்லாம் ஆய்வுக்குட்பட்டது. அதுல 5 பட்டையும் சமஸ்கிருதத்துக்குள்ள. அப்பனா சோழ மன்னர்கள் தமிழுக்கு முக்கியம் தராத இல்ல சார், அது தவறா நினைக்க கூடாது சார். அப்படி இல்ல சார், என்ன நினைச்சீங்கன்னா இல்ல உங்களுக்கு எதையுமே அது கடைசியில் நெதர்லாண்டுக்கு போயிடுச்சு. லெய்டன் யூனிவர்சிட்டியில் கடைசியில் கைப்பற்றி 1862 1862 போன வாரம் வரையிலும் அவங்க நெதர்லாண்டு அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருந்தது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். முது முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரா அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் சொல்லுங்கள் சார். லெய்டன் செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடு, இது இப்போ பரபரப்பாக பேசுது. ஏன்னா மோடி நெதர்லாந்துக்கு போனார். ஆமாம், அந்த அரசு இந்த செப்பேடு கொடுத்துருக்கு. அப்படின்னா சார் அந்த செப்பேடு சார் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதனால ஃபெமிலியர் செப்பேடு சார். இது வந்து இப்போ ஆனைமங்கலம் செப்பேடுங்கிறாங்க. கடந்த 300 ஆண்டுகளாக லெய்டன் காப்பர் பிளேட்னு மேற்கிந்திய நாடுகளில் அந்த லெய்டன் யூனிவர்சிட்டி முகப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட். ஆமாம் சார். அந்த முகப்புலேயே நம்ம ஊர் காப்பர் பிளேட்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த லெய்டன் பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பே நமக்கு 300 ஆண்டுகளாக அவங்க முகப்பே வந்து நம்மளுடைய சோழர் கால காப்பர் பிளேட்டு தான். அது இருந்தது. அந்த தாமிரப்பட்டயம் தான். இந்த தாமிரப்பட்டயம் சார் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நம்மளும் இப்போ நீங்கள் வரலாற்றை அலசிட்டோம், பின்னால் இப்போ வரலாற்றை அணிஞ்சிட்டோம். இப்போ முழு வரலாறு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்ச உடனே நீங்கள் தான் என்கிட்ட வந்திருக்கீங்க. இதுக்கடையில் கூட கொஞ்சம் பிழையெல்லாம் இருந்தது நான் சொல்லும் பொழுதே. அது வந்து அந்த பிழையெல்லாம் வந்து கழிச்சு இப்போ உங்களுக்கு பூர்ணமான ஒரு ஐடியாவோடு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் கடவுள் வந்து ஹென்ரிக் ஹேமேக்கர்னு ஒரு பேராசிரியர் நெதர்லாண்டில் லெய்டன் யூனிவர்சிட்டியில் 1800 வேலை பார்க்குறான். 1800 அவன் வந்து தெற்காசியாவினுடைய நாகரிகங்களுக்குன்னே ஒரு துறையை ஓப்பன் பண்ணுறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைய தேதிக்கு போர்ச்சுகீஸுக்கும் தெற்காசியாவுக்கும் வியாபார ரீதியாக பயங்கரமான ஒரு ஸ்பைஸை வந்து வியாபாரம் பண்ணுறதுல மும்முரமாக இருந்திருக்காங்க டச்சுக்காரர்கள். இந்த ஸ்பைஸ் தானே சார், இந்த மிளகு, கிராம்பு, பட்டை, லவங்கம், ஜாதிக்காய், இந்த 5 பொருள்களுக்காக தான் சார் இந்த உலகத்தையே பிடிச்சாங்க அவங்க டச்சுக்காரனும், இங்கிலீஷ்காரன், போர்ச்சுகீஸ்காரன் எல்லாம். அதுக்கு முன்னாடி அரேபியர்கள் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தெரியாதனமாக ரூட்டை காமிச்சு விட்டாங்க. வாஸ்கோட காமா வந்த பிற்பாடு அது எல்லாம் ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்பைஸை எடுக்கணுங்கிறது தான் வந்தாங்க. அப்புறம் ஆண்டுட்டாங்க எல்லோரும். அவங்க இச்சைக்கு கொஞ்சம் நம்மளை ஆண்டுட்டு போயிட்டாங்க. அப்படி ஆண்டது தான் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் வந்து 1700 வர்றாங்க சார். இங்கே தான் சார் ஆரம்பம். 1700 வந்து அந்த ஆனமங்கலங்கிற உடஞ்ச இடத்துல வந்து அவங்க கோட்டை கட்டணும்னு அந்த இடத்த இடிக்கிறான். அது வந்து ஒரு புத்த விகாரம். ஆமாம் சார். அந்த புத்த விகாரை இடிக்கும் பொழுது தான் பல புத்தர் சிலைகள், பழைய பதிவேடுகள்லாம் கிடைக்குது. ஆமாம், கோல்டுல கூட தங்கத்திலான நிறைய புத்தர் சிலை, சின்னது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வழிபாட்டுக்குள்ள புத்தர் தலங்களில் உள்ள சிலைகள் எல்லாமே 1700 டச்சுக்காரர்களுக்கு தான் கிடைக்குது. டச்சுக்காரர்கள் 1700 அதுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்த போர்ச்சுகீசர்களை விரட்டிட்டு டச்சு அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. 1700 உங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் தெற்க வடக்க புலிக்காடு வந்து சார் ஆங்கிலேயர்கள் இந்த 1600 வந்து இந்த சென்னையை உண்டாகிறதுக்கு முன்னாடியே பெரிய பட்டணம் இருந்தது புலிக்காட்டில். அந்த புலிக்காட்டில் 4000
தமிழ் கூலி ஆளுக்களை வச்சு அந்த அந்த கோட்டையை அழிக்கிறாங்க. 4000 ஊழியர்களை வச்சு. அவ்வளோ பெரிய டச்சு கோட்டை வந்து நம்ம புலிக்காட்டில் இருந்தது. அது இன்றும் பெரிய ஆய்வுக்கு உட்பட்ட இடம், ஆய்வு செய்யணும். ஆனால் அந்த 1700 டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்த உடனே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கட்டுமண்ணு புத்த விகாரெலாம் வந்து நோண்டினவனை தான் விஷயம் என்ன தெரியும், என்ன விஷயம்னு ஒன்று டச்சுக்காரர்களுக்கு அது போகுது. அப்படி டச்சுக்காரர்களுக்கு போய் அவங்க இந்த நாகரிகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹென்ரிக் ஹேமேக்கருங்கிற ப்ரொஃபஸருக்கு இன்னும் இடத்துல வந்து அங்கே லைடனில் இந்த இடத்துல ஒரு காப்பர் பிளேட் இருக்கணும்னு அதை கைப்பற்றுறாரு. அதை கைப்பற்றுறது யாருக்கிட்டேன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருங்க, 1712 பட்டாவியான்னு இந்தோனேசியாவில் ஒரு இடம் இருக்குது. அதான் கடாரம். அந்த கடாரம் சுமத்ரா தீவுகள், அதுக்கு சுமத்ரா தீவுகள். கடாரமும் சுமத்ரா தீவும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த காலத்துல கடாரம் மன்னர் கண்ட்ரோல்ல தான். அதுக்கு பேர் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம். கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான்ங்கிறது ராஜேந்திர சோழன். ஆனா அந்த கடாரத்தை ஆண்ட பொழுது இந்த ஜாவா சுமத்ரா தீவுகளும் அந்த மன்னன் கீழே தான் வருது. அதை ஆண்டவன் ஸ்ரீ விஜய மன்னன் சாம்ராஜ்யம். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தில் பின்னாளில் வந்து ஒரு சூடாமணிவர்மன் ஒரு மன்னன் ஆண்டிருக்கான். ஸ்ரீ விஜயா இதை அது அவன் ஆண்ட காலம் வந்து ராஜராஜனுக்கு பேரலல் காலம். அதாவது 980 to 1014. அதுக்குள்ளே தான் 985 தான் வந்து அந்த சூடாமணிவர்மன் வந்து ராஜராஜ சோழன்ட்ட கெஞ்சிறான். ஐயா, நம்ம ஏற்கனவே நல்ல உறவுகளில் இருக்கோம், நம்ம ஏற்கனவே பௌத்தம் அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முற்கால சோழர்கள் காலத்திலே சைவத்துக்கு வந்துருச்சு, எங்களது பௌத்தத்துக்கு இழந்தாலும் அந்த அடையாளத்துக்கு நான் அங்கே வந்து ஒரு பௌத்த விகாரத்தை கட்டிக்கிறேன், தயவு பண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ஒன்று ராஜராஜ சோழன் மெங்கன நிமிஷா எல்லாம் அவர் வைணவத்துக்கும் கொடுத்துருக்காரு, சைவ நெறிக்கும் புத்தத்துக்கும் கொடுத்துருக்காரு, சமணத்துக்கும் கொடுத்துட்டாரு, சமணருக்கு கொடுத்து இந்த பூமி ஆண்டை எல்லாம் யார் இருந்தீங்களோ கும்பிட்டீங்களோ அவரவர்களுக்கும் உனக்கு தானம் தரேன். அவர் வந்து மத நல்லிணக்கத்தில் அடிச்சிருக்காரு அவர் ராஜராஜ சோழன். அப்போ 985 கிளியராக இப்போ ரெக்கார்ட் 985 இவருக்கு வந்து மன்னருக்கு வந்து சூடாமணிவர்மன் கடார மன்னனுக்கு ஒத்துக்கிட்டார். நீங்கள் வீட்டை கட்டி நாகப்பட்டினத்துக்கு அருகாமல ஒரு ஆனமங்கல்னு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் புத்த விகார் கட்டிங்கன்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அது வந்து எழுத்துப்பூர்வமாக இருந்ததா ஓலைப்பூர்வமாக இருந்ததா எந்த வரலாற்று பதிவும் இல்லை, தகவல் எதுவும் இல்லை. பின்னாளில் வந்து உங்களுக்கு 1025 வந்து 1025 அவனுடைய மகன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் வரான். பேரரசு உச்சம். ராஜராஜ சோழனாவது கொஞ்சம் ஒரு மிதவாதி. ராஜேந்திர சோழன் வந்து எல்லா நாடும் என் கொடைக்கு வரணும் அப்படின்னு வந்து சேர சோழ பாண்டியம் கடாரம் கங்கை போனான், கங்கையும் கொண்டான். கங்கையும் வந்து அப்புறம் அந்த மன்னர்கள்லாம் காலில் விழுந்துக்கு முன்னே ஆண்டுகிட்டு போங்கடான்னு வந்துட்டாரு. கலிங்கத்திலிருந்து தன்னுடைய ஆட்சியை நிறைவேற்றார். ஒரிசாவில இருந்து இன்னைக்குள்ள சேர சோழ பாண்டிய நாடுகள் எல்லாம் அவர் கண்ட்ரோல். அப்படி இருந்த காலத்தில் ராஜேந்திர சோழன் காலத்தில் அந்த சூடாமணிவர்மன் இருக்கா பாருங்க, அவனுடைய மகன் விஜயதுங்கன் வர்றான். ஓகே, அவன் சூடாமணி காலம் போயிடுச்சு ராஜேந்திர சோழனோட. ராஜேந்திர சோழன் காலத்து வரும் பொழுது விஜயதுங்கன் வர்றான். அந்த 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 மன்னன் தான் என்ன சொல்கிறான், ஐயா எங்கள் அப்பா வந்து இப்படி விகார கட்டணம் கொடுத்தாரு, இதெல்லாம் ஒத்துட்டு அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு நல்ல உத்தரவு கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்லன்னா. அவர் காலத்தில் தான் வந்து ஏதோ இப்போ நீங்கள் ஆர்கியாலஜி இந்த வரலாற்று சொல்கிற மாதிரி யானைகள் பெண் யானையை விட்டு அது எல்லையை நிறுவி அந்த ஆனமங்கலங்கிற பகுதியை ராஜேந்திர சோழன் டாப் கிளாஸாக டாக்குமெண்ட் பண்ணிடுறான். டாக்குமெண்ட் பண்ணி 21 காப்பர் பிளேட்டில் எப்பா என் வம்சம் நான் இதான் பெரிய மாமன்னன் நான் என்ன வரலாறுலாம் சொல்லிட்டான். மன்னிட்டு உனக்கு தானமான பூமி, இவ்வளவு புண்ணியமான பூமி, இந்த பூமியில் உனக்கு இந்த இடத்தை அளிக்கிறேன். இந்த இடத்த எங்கேருந்து அளிக்கிறேன்னு அவனோட அரண்மனை இடத்தையும் சொல்லி இந்த இடத்திலிருந்து இது எழுதி கொடுத்ததுன்னு அரண்மனையும் சொல்கிறான். சரி சார், இங்கே ஆணை மங்களம் என்று சொல்கிறீங்க சார். மங்களம் மீனிங்ஸ் அந்த இடத்துல சார் அந்தணர்கள் வாழ்ந்த இடம், பிராமணர்களுக்கு தானமளித்த இடம். ஆமா, எந்த மங்களமா இருந்தாலும் அது பிராமணர்களுக்கு தானம் கொடுத்த மங்களம், அரசனால் தானம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப அந்த அந்தணர்கள் எப்படி பௌத்த விகாரத்துக்கு ஒரு சமான சமயத்துக்கு தன்னுடைய நிலத்தையும் எப்படி சார் அது எனக்கு இல்லை சார். வந்து மன்னர் வாக்கே இறைவன் வாக்கு. அந்த காலத்தில் மன்னர் என்ன சொன்னாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும்.
அதில் வந்து இருக்கிறதுலே நல்ல இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும்னு எடுத்து ஆனமங்கலம் நீங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த பகுதி ஒரு அருமையான பகுதி. அந்த பகுதியை வந்து அவருக்கு வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்றில் உடன்பாடு இல்லை, ஒரு யானை பெண் யானையை அனுப்பிச்சு வேண்டி அதை சுற்றி வர வைத்து அதில் வந்து கல்லிட்டு அதை கொடுத்தார்கள்னு சொல்லி வருது. அது எப்படி இருந்தாலும் அந்த ஆனமங்கலத்தில் வந்து அவருக்கு வந்து புத்த விகாருக்கு கொடுத்தாச்சு. ஏறக்குறைய 600 ஏக்கர். அவருடைய விஜயதுங்கன் வந்து ஆமாம் உங்களுக்கு 100 வேலின்னு பேர். 100 வேலி 100 வேலியை கொடுக்குறாங்க. அப்பனா 5.6 ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு. அப்படின்னா 100 வேலிக்கு பார்த்துங்க 600 ஏக்கர். அவ்வளோதான் சார். 100 வேலி நிலம் சார். வேலி தான் அந்த கணக்கு. அந்த காலத்தில் வந்து இந்த ஏக்கரோ இல்லை ஒரு இது ஹெக்டேர்லாம் அந்த வேலி கணக்கு தான். கரிகால சோழன் காலத்தில் வேலி. அந்த கணக்கு பின்னால் அப்படியே இங்கிலீஷ் இவங்க முகலாயர் காலம் வரலும் அந்த வேலி கணக்கு தான். இங்கிலீஷ்காரங்க கணக்கு வந்து தான் ஏக்கருக்கு வருது. ஓகே. அதனால் வந்து இந்த 100 வேலினாலும் அவருக்கு போயிடுச்சு. ஆனமங்கலம் போயிடுச்சு. ஆனமங்கலத்துக்கு ராஜேந்திர சோழன் செப்பேடு வந்து சாதாரணமாக கொடுக்கல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அற்புதம். ஒரு வார்ப்பு, அருமையான ஒரு தாமிர வார்ப்பில் எழுதப்பட்டிருக்கு. அது என்னமோ இந்த காலத்து டைப்பிங், எலக்ட்ரானிக் டைப்பிங்மா இருக்குது அந்த எழுத்துக்கள்லாம். எப்படி வார்ப்பில் அதை எழுதுனாங்க, இல்லை வார்ப்பு ஊற்றி பிளேட்டில் எழுதுனாங்களா, இல்லை பிளேட்டு உருவாக்கும் போதே அதை வார்ப்புலேயும் அந்த எழுத்தையும் ஊற்றுனாங்களாங்கிறது யாமரியன் பராபரன். ஏன்னா அதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. அந்த பிளேட் அது கையாலும் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை சார். கையால் அந்த அன்னைய தேதிக்கு அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு ஜிமிக்கில் வந்து அவ்வளோ வேலைப்பாடு பண்ணுவாங்க. ஆமாம். அதனால் அத்தகைய வேலைப்பாடு போடக்கூடிய ஒரு பெரிய தமிழ் பூமியில் வந்து நாகரிகத்தில் வந்து இந்த எழுத்து எழுதுறது பெரிய காரியம் இல்லை. எழுதியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் பட்டயத்தில் 21 வந்து சார் 16 வந்து தமிழில். ஆமாம். தமிழ் பட்டயங்கள். தமிழில் வந்து தங்களுடைய மூதாதையர் பெருமை, தான் பெருமை, தன்னுடைய ஆதிக்கத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட நான் இந்த இடத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு இப்படி இந்த பெருமையான பூமியை தானம் கொடுக்குறேன். அவ்வளோதான் சார். ஆமாம். அதில் 5 பட்டயம் சமஸ்கிருதத்துக்குள்ள. அப்பனா சோழ மன்னர்கள் தமிழுக்கு முக்கியம் தராத இல்ல சார், அது தவறா நினைக்க கூடாது சார். இல்ல சார், என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல உங்களுக்கு எதையுமே தவறா பார்த்து இல்ல எதையுமே நம்ம தவறா பார்த்து நம்ம நேர்மையை சொன்னோம்னா நம்மளே திட்டுற மாதிரி வந்துருச்சு. அன்னைய தேதிக்கு அதிக பௌத்த மார்க்கம் இருந்த இடமெல்லாம் வந்து சமஸ்கிருத பகுதியா மாறிடுச்சு. அப்ப வட இந்தியாவில் உள்ளவங்களுக்கு, அப்புறம் நம்ம தென்னிந்தியாவில் தமிழ் இருக்கு. ஏனாடு நான் தமிழ்ல எழுதி கொடுக்குறேன். ஆனால் இதனுடைய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னா சமஸ்கிருதத்தில் இருக்கணும். இது ரெண்டையும் சேர்ந்து நான் வந்து ஒரு உத்தரவாத தானத்தை வந்து கொடுத்து நான் ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுத்துருவேன் சார். நான் தானம் கொடுத்தா காப்பி கொடுக்கணும்ல. இப்போ அந்த காப்பி பட்டயம் போனோம்ல, அந்த பட்டயம் தான் கடாரத்துக்கு போயிடுச்சு. கடாரத்துக்கு போன பட்டயம் எப்படியோ போய் அந்த ஜக்கார்த்தா, பட்டாவியான்னு சொல்கிறேன், ஜக்கார்த்தா, இன்னைக்கு உள்ள இந்தோனேசியா ஜக்கார்த்தா, அதில் உள்ள வந்து ஒரு பாதிரிமார், ப்ராட்டஸ்டன்ட் பாதிரிமாரில் ஃப்ளாரன்சியஸ் கேம்பருங்கிற ஒரு கைக்கு 1712 அவர் கைக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் அவர் அந்த நாட்டை விட்டு ஜக்கார்த்தாவிலேருந்து தன்னுடைய நெதர்லாண்டுக்கு பின்னால் போயிடுறார். இந்த 1712 கிடச்ச உடனே அதை அவர் தெய்வாதீனமாக அதை வச்சுட்டு இருந்திருக்கார். ஆங்கிலேயர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் சார், வரலாற்றுகளை மறைக்க மாட்டாங்க. நம்மளால இது வேணாடா, எதுக்கு இது விசிட்ட தமிழில் எழுதிருக்குது, அழிச்சிடறான், மெல்ட் பண்ணி அது ஏதாவது சமஸ்கிருதம் முடியலன்ட்டு சமஸ்கிருதம் இருக்குது, மெல்ட் பண்ணுறா, சமஸ்கிருதம் வேணாண்டா. வெறியர்கள் எப்படி வேணாலும் இருப்பாங்க. இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம பார்க்கும்பொழுது சமஸ்கிருதத்திலும் இது இருக்க வேண்டும், தமிழிலும் இருக்க வேண்டும் என்று மன்னர் நினைத்திருக்கார். மன்னர் வாக்கு தான் சார் மகேசன் வாக்கு. அதனால் 2 மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனால் இதை இப்போ சூர்திக்கு பார்க்குறது, இது பார்க்குறது, இதெல்லாம் தவறு. மன்னனுக்கு உள்ள வாக்கு அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு சமஸ்கிருதத்தில் ஷார்ட் ஹேண்டாக எழுதி முடிச்சிட்டார். 5 பக்கத்தில் எலாபரேட்டாக வந்து தமிழ் எழுதிட்டார். தமிழ் அப்போ உங்களுக்கு 16 + 5 21 முடிஞ்சு போச்சா? ஆமாம். இந்த பிளேட் முடிஞ்சிங்க, அவங்க கைக்கு போயிடுச்சு. அப்புறம் புத்த விகாரம் கட்டியிருக்காங்க, நல்லா ஜெயன்னு இருந்திருக்கு. அது ஏதோ ஒரு காலத்தில் பின்னால் வந்து 1800 அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த காப்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா, இப்போ இங்கே முடிஞ்சு போச்சு, இங்கே ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ராஜேந்திர சோழன் எழுதி கொடுத்துட்டான். அதுக்கு பிற்பாடு அவன் கொள்ளு பேரன் வர்றான். ராஜேந்திரனுடைய கொள்ளு பேரன் வந்து குலோத்துங்க சோழன் காலத்தில் அவன் ஒரு 3 பிளேட் எழுதி அதை தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அவன் சீல் போட்டு அனுப்புகிறான். தாத்தா ராஜேந்திரன் சோழன் அவன் சீல் போட்டு அனுப்புகிறான். இவனுடைய சீலும் போட்டு குலோத்துங்கன் காலன் அவன் ராஜேந்திர சோழனுடைய கொள்ளு பேரன், மகள் வழியை கொள்ளு பேர். அதில் தான் அங்கே கொஞ்சம் தன்மார் இருக்கக்கூடாது.
அவன் வந்து சாளுக்கிய அப்பா, அம்மா வந்து சோழமன், அம்மங்கா தேவி. இவங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை தான் பின்னால் சோழ நாட்டை ஆள்றான். அப்படி ஆகிற குலோத்துங்க சோழன் காலத்தில் தானம் உங்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, அங்கே ஏதோ தொந்தரவுலாம் அந்த நாளில் ஏதோ ஒருத்தர் இடையூறுலாம் பண்ணியிருக்காங்க காணிக்காரர்கள்னு. அது சரியாக இல்லை. காணிக்காரர்கள்லாம் இடையூறு பண்ண உடனே இந்த பார் அதில் எந்த இடையூறும் இல்லை, அது முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு. அதற்கு நாங்கள் அதை இன்னும் முழு வீச்சில் பொருளுதவியும் செய்வோன்னு எழுதி கொடுக்குறாரு. முன்னாடி தானம் கொடுத்துட்டாங்க, அதில் உள்ள வருமானமுங்கிறமா நீயே வச்சுக்கிட்டானே. அதை தாண்டி வந்து என்னுடைய அரசு வந்து அவனுக்கு உதவியும் செய்ய மாட்டான், செய்யும் பாதுகாப்பும் கொடுக்கும். பாதுகாப்புக்கு தான். பாதுகாப்பு உதவினா என்னங்க, உதவியும் பாதுகாப்பு. அந்த ரெண்டையும் அதை கம்ப்ளீட் பண்ணி குலோத்துங்க சோழன் காலத்தில் கொடுத்துட்டாங்க. அப்போ குலோத்துங்க சோழன் காலம் வந்து அது வந்து 1125, 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டுடைய முன்னாடி காலத்திலேயும் முன்பகுதியோடைய இந்த சாப்டர் எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். புத்த விகார சாப்டர் அதில் இல்லை. அதுக்கு பிற்பாடு புத்த விகாரம் இருந்துச்சு, ஊகோன்னு தலைச்சிருந்துருக்குது, பின்னால் அழிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சோழர் காலத்தை அதில் தான் வருத்தப்படுறாங்க நிறைய பேர். பௌத்தம் அங்கே அழியப்பட்டிருக்குது, சைவம் வந்து முன்னேறி வந்திருக்கிறது. அப்போனா ஆரியர்கள் உள்ள நுழைஞ்சி அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆரியர்கள் தவறாக நினைக்கிறாங்க. சைவம் பெருக்கெடுத்து விட்டது. சைவத்துக்குள்ள ஆரியர் இருக்காங்க, அப்படியே வச்சுங்க. நீங்கள் அதுக்கு மறைப்பொருளாக மறைக்க வேண்டியது இல்லை, மறைப்பொருளாகவே இருக்கட்டும். சைவம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் உள்ள ஆரியர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆமாம். அப்புறம் பின்னால் வைணவம் இன்க்ரீஸ் ஆச்சு, வைணவத்திலையும் ஆரியர்கள் இல்லாமல் சார் கோயில் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல். சார் அரசர்களுடைய கண்ட்ரோல் அவங்க கிட்ட தானே சார் இருந்தது. அதனால இன்னைக்கு எல்லாம் தவறாக நினைக்கிறோம். ஆன்மீகத்தில் மிக மரியாதை கொடுத்து மன்னர்கள் இருந்தாங்க. பெரிய 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 பேரரசு நிறுவனா கூட ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப தெய்வ வழிபாட்டில் முக்கியமாக இருந்தாங்க. தெய்வ வழிபாட்டினுடைய மூல ஒரு பூசாரிகளாக இல்லது ஒரு இன்னைக்கு குருக்கள்னு சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து பூசாரிகளாக இருந்தவர்கள் ஆரியர்கள். இந்த காலகட்டத்தில் போன ஜகார்த்தாவுக்கு போன அந்த வெள்ளிப்பட்டம், அந்த தாமரப்பட்டம், அது கடைசியில் நெதர்லாண்டுக்கு போயிடுச்சு. லெய்டன் யூனிவர்சிட்டியில் கடைசியில் கைப்பற்றி 1868 1862 போன வாரம் வரையிலும் அவங்க நெதர்லாண்டு அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ இந்தியா திருப்பி கேட்கும், அவங்க சிண்டிகேட்டும் அதை கொடுத்துடலாம், நம்ம தான் வேணுங்க. யுனெஸ்கோ வரைக்கும் போயிருக்கு இல்லை சார்? இல்லை சார், யுனெஸ்கோவுக்கு போய் இதனுடைய காப்பியெல்லாம் அங்கேயும் பதிவாயிடுச்சு. ஆமாம், எல்லாமே மைக்ரோ ஃபில்ம் எடுத்துட்டாங்க. இந்த பட்டயத்தினுடைய அந்த காலத்தில் மைக்ரோ ஃபில்ம், இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் எல்லாம் பண்ணி சார் யூஎனுக்கு போயிடுச்சு. லெய்டன் யூனிவர்சிட்டியில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாங்க, அரசாங்கம் ஒன்று காப்பி பண்ணி வச்சுக்கிடுச்சு. அந்த காலத்திலேயே வந்து அவங்க கொண்டு போய் வைக்கலன்னா சார் இன்னைக்கு ஆனமங்கலத்தை என்ன பேசுவீங்க சார்? நீங்கள் எல்லாம் பேசணும். லெய்டன் யூனிவர்சிட்டி பத்திரமா பாதுகாத்து வைக்கலன்னா ஆனமங்கலம் செப்பேடை வந்து எப்படி இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் மறைச்சிட்டு இருப்பாங்கல்ல சார்? ஏன்னா சமஸ்கிருதம் இருந்ததுனால் அது ஆனைமங்கலம் செப்பேடு தப்பிச்சு அதுவும் நினைக்கலாம்ல. அதுதான் உண்மை. வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சமஸ்கிருத கோட்பாடு உள்ளவர்கள் ரொம்ப ஆத்திரப்பட்டு தமிழ்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயா அதோட சேர்த்து நாங்கள் சமஸ்கிருதம் வச்சிருக்கோம். ஆமாம், அதனால தப்பிச்சது இல்லை. அதனால உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காஃபி குடிக்கிறவனுக்கு காஃபி, டீ குடிக்கிறவனுக்கு டீ, ரெண்டும் கொடுத்தாச்சு அதில். ஆமா, அதனாலதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு தப்பிச்சு இருக்கு. செப்பேடு இல்லை சார், நம்ம வரலாற்று அது சார் 200 ஆண்டுகளா அது உலகம் பூரா பரவிடுச்சு சார் அந்த செப்பேடு. அது மறைக்க முடியாது. ஆய்வாளர்கள்ட்ட இந்த சவுத் ஆசியன் ஸ்டடீஸுக்கு அந்த துறையினுடைய டிபார்ட்மெண்ட் லெய்டன் யூனிவர்சிட்டி துறையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க சார். நீங்கள் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை காப்பி கொடுப்பாங்க. ஆய்வாளர்கள்லாம் தெரிந்து ஆய்வு பண்ணியாச்சு. சோழர் காலத்தினுடைய தொன்மை ஃபுல்லாக இப்போ தெரியும். தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அருமையாக தெரியுது. இந்த செப்பேடுகள் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களுக்கும் பார்வைக்கு வைக்கணும். ஆமாம், அதான் என்னுடைய வேண்டுதல். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் தான் தமிழ் நாகரிகம் ஒருங்கிணைந்த வந்து பௌத்தம் இந்து மதம் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. இதனுடைய வரலாறுகள்லாம் தெரியும் சார். எனக்கு ஒரு சின்ன, ஏன்னா இந்த ஆனைமங்கல செப்பேடு ஏன்னா அழியாத இது பண்ணாமல் ஏன் கிடைச்சதுன்னா சமஸ்கிருதத்து இருந்ததுனால் தப்பிச்சு, அது இல்லைன்னா அழிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம், கீழடியில் இரும்பு முதலாக பயன்படுத்தியவன் தமிழர்கள். அது கார்பன் டெஸ்ட் பண்ணி மத்திய சார் அது ஏற்றுக்க மாட்டேறாங்கல்ல சார். நீங்கள் கார்பன் டேட்டிங்கிறது தி அவுட்ஸ்டாண்டிங் சயின்ஸ். இன்னைக்கு உள்ள சயின்ஸில் அறிவியலில் கார்பன் டேட்டிங்கை மிஞ்சின ஒரு வயது நிர்ணயம் செய்தல் எதுவும் கிடையாது. அது கீழடி நாகரிகத்துக்கும் பண்ணியாச்சு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 3345 ஆண்டுகள் அப்படின்னு சர்டிஃபை பண்ணிட்டான். அப்போ இப்போ ஒரு 2000 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே
ஃபைன் இரும்பு நாகரிகம் இருந்திருக்கு. வேல்கம்பு, களவெட்டி, கொத்து, அருவாள், குடுவாள், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அதான் மருத நிலம் வந்த உடனே என்னான ஆரம்பிக்கணுமோ அப்போ மருத நிலம்னு புலவர்கள் சொல்கிறதும் கீழடி நாகரிகமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுது. அங்கே முருகனுடைய வழிபாடு தான் இன்னமும் வரணும் அந்த மருத நிலத்துக்கு. அப்போ நீங்கள் தொன்மையான ஒரு தமிழ் பண்பாடுக்கு கார்பன் டேட்டிங்கை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அது வந்து என்னென்னா மஜ்முதார் எழுதிய ஒரு அதில் அவருடைய இந்திய வரலாறுங்கிறதுல 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலில் கங்கை சமவெளியில் தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. இதெல்லாம் 1914 1914-20 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடித்தது கங்கை சமவெளி. உனக்கிட்ட மஜும்தாவே சரியாக நீங்க கற்பனைகள் ஓவர். அதற்கு தான் வந்து அந்த அரசுக்கு ஏற்ற மாதிரி அந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அங்கே தான் கண்டுபிடிச்சதுன்னு நம்முடைய தமிழ் ஆசிரியர்களுக்கு தரவு கிடைக்காம முழிச்சாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கனகசபை பிள்ளைன்னா 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர் நாகரிகம்னு ஒரு புத்தகம் போட்டார். கனகசபை பிள்ளைன்னா 1914 1800 ஆண்டுகளுக்கு முன்னு அவர் ஒரு முந்தி போட்டார். அது எடுப்படலை. காரணம் வந்து தரவுகள் கிடைக்கல. அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு கீழே தான் தமிழ்னு ஒரு இடி இடிச்சுது. அதை வந்து உடைச்சது வந்து கால்டுவெல். கால்டுவெல் அவர் வந்து கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எடுத்துட்டு மூதாதையர்களா சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கு எந்த ஒரு வேறு கனெக்ஷன் இல்லை, இது வேறு மொழி அது வேறு மொழி, தமிழோடு சேர்ந்தது இந்த துளு, கன்னடம், மலையாளம், கன்னடம், தென்னிந்திய மொழிகள். தென்னிந்திய மொழிகள் தான் அதுக்கு ஒத்துருக்கு. தாய்மொழி தமிழ், தாய்மொழி மூலம் தமிழ். அந்த மூலவேருக்கும் சமஸ்கிருத மூலவேருக்கும் எந்த இதுவும் கிடையாதுன்னு போட அப்புறம் தான் எந்திரிச்சு ஆட ஆரம்பித்தான். அதுக்கு ராபர்ட் கால்டுவெல். அதுக்கடுத்து இந்த கீழடி தான். கீழடி அவுட்ஸ்டாண்டிங் சயின்ஸ். இதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். என்றாவது ஒரு காலம் ஒரு நல்ல மன்னர்களும் நமக்கு உள்ள தமிழ் மக்களும் இந்திய மக்கள் சார் பெருமைப்படணும். இந்திய மக்கள் எல்லாரும் நம்ம 1800 ஆண்டு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு தென்னிந்தியாவில் ஒரு பயங்கர நாகரிகம் இருந்திருக்கியா, வாழ்க நம்ம நாகரிகம் அப்படின்னு நம்ம தேச நாகரிகமாக எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு மொழியை அட்டாச் பண்ணிட்டு அவங்களுக்காக வந்துக்கிட்டு மனசில் வந்து அருவருப்பை உண்டு பண்ணக்கூடாது. இவ்வளோ அருமையான நம்ம நாகரிகம்டா, நம்ம இந்திய நாகரிகம் மூத்ததுடா. அது வந்து மெசபடோமையினோடும் அங்கே எபிரேகம் கிரேக்க நாகரிகத்தோடவும் எகிப்து நாகரிகம் சுமேரிய நாகரிகத்துக்கும் தாண்டி வருதுடா அப்படின்னு நிற்கணும். அதுதான். அதாவது இப்போ வந்து தமிழன் உலகத்துக்கே முன்னோடி சார். தமிழ் மூத்த மொழின்னு இந்த நம்ம இந்த நெதர்லாந்து யூனிவர்சிட்டி, லைடன் யூனிவர்சிட்டி மாதிரி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி, கேம்பிரிட்ஜ் சார் எல்லாமே கத்திக்கிட்டு தான் கிடக்குறாங்க. நம்ம இங்கே கத்தலை. இங்கே இது இல்லை. இங்கே கத்துனாலும் எடுபடலை. மத்திய அரசு எடுபடல. அது நான் அப்படி சொல்ல என்ன எடுபடல. ஆமாம், ஓகே. அதாவது இந்த ஆனைமங்கல் செப்பேடு தப்பித்தது முதல் 5 பட்டயத்தில் சமஸ்கிருதம் இல்லை. சமஸ்கிருதம் இருந்தது, தமிழில் ஒரு 16 பட்டயம் இருந்தது. இதெல்லாம் லைடன் யூனிவர்சிட்டியில் போனால் தப்பிச்சது. ஆமாம், இல்லை போனால் இங்கே எங்கேயோ காணாமல் போயிருக்கோம். இங்கே மத்திய அரசு போயிட்டும் காணாமல் போயிட்டு எங்கேயும் போய் தொலைஞ்சிருக்கு சார். வரலாறு பதிவு இருந்திருக்காது. இப்போ வந்து ராஜேந்திர சோழன் காலத்திலேயே எஸ்டாப்ளிஷ் லா இருந்திருக்குங்கிறது தெரிய வருது இல்லை. ராஜராஜ சோழன் வந்து அவ்வளோ மெகனைன்மெண்ட்டாக இருக்கான்னு அதில் எழுத்து எந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் எழுத்து அது கிரந்தம் தமிழ் சார். கிரந்தம் தமிழ்னா கொஞ்சம் அந்த புள்ளிக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து காக்கான்னு தான் வரதில்ல. ஆமாம், அது மாதிரி வரும். எழுத்துக்கள் வந்து நம்ம வட்ட எழுத்தில் இன்னும் கொஞ்சம் வட்ட எழுத்தில் மாறி இருக்கும். அது நம்ம கோயில்கள் எல்லாம் வந்து எழுதியிருக்கிற அந்த கிரந்த எழுத்து. அந்த கிரந்த மொழி முடித்தவங்க இன்னும் இப்போ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் செப்பேடுகள்லாம் கன்வெர்ட் பண்ணி பாதுகாத்தாச்சு. இது எல்லாம் ஏற்கனவே இதை வந்து டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டாங்க. 21 பிளேட்டும் தரவு. சமஸ்கிருதமும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, தமிழையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே அவங்க நெதர்லாண்டில் பத்திரமா வந்து உலகம் முறை பரப்பிட்டாங்க சார். நம்ம பரப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. பெருமைப்பட வேண்டியது அந்த செப்பேடு இப்போ இந்தியாவிற்கு வந்து விட்டது. அவ்வளோதான். உண்மையிலே நம்மிடம் கிடைத்திருந்தால் அது அழிஞ்சு இருக்கும். அது இன்னைக்கு அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னீங்கன்னா நம்ம ஏதாவது இதுக்கு ஒரு எதிர்ப்பாளர் 4 பேர் நம்மளை திட்டுவாங்க. இல்ல, அப்படி இல்லை சார். இன்றைய தேதிக்கு சார் ஒரு அருமையான செப்பேடு இந்திய மக்கள் கையில் கிடைத்து விட்டது. இந்த பொக்கிஷத்தை வைத்து இந்திய நாகரிகம் தொன்மையானதுன்னு கொண்டு போங்க. தமிழ் இந்திய நாகரிகம். ஏன்னா சமஸ்கிருதமும் உள்ள எழுத்து இருக்கு. அப்ப நம்ம சமஸ்கிருதமும் அதுல இருக்கு. இல்லைன்னா தானே நீங்க பஞ்சம். அது வந்து இப்பொழுது வந்து சோழ மன்னன் ஆரியருக்கு அடிமையாக இருந்தான்ட்டு எடுத்துக்கலாம் சார்.
நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க, நான் இப்படி சொல்றேன். இல்ல பௌத்தம் வட இந்தியாவில் பௌத்த சமஸ்கிருத ஆளுமைக்குள்ள வந்துருச்சு, அவர்களுக்கும் தெரியட்டும் ஏன் எழுதிடக்கூடாது? அது ரைட் சார். ஃபர்ஸ்ட் நம்முடைய தாய்மொழி நம்மளுக்கு முக்கியம் கொடுக்காம சமஸ்கிருதம் கொடுத்து அப்புறமா தமிழ். அப்பனா பிராமணர்கள் சோழ பேரரசையே தன் கைக்கு கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இல்ல சார், அவர் கொடுத்த இடம் ஆனமங்கலம் பிராமணானது, அவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணணும்ல, அப்படி வச்சுக்கீங்களேன். ஓ அப்படி இது அப்படி வச்சுக்கீங்க. இல்ல இது அது அரசனால் கொடுக்கப்பட்ட இனம் அவங்களுக்கு சார், அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த உழைப்பால் சம்பாதிச்சுக்கிற அந்த இது அது அந்த அரசன் அந்த பிராமணருக்கு கொடுக்கப்பட்ட அந்தனருக்கு கொடுக்கப்பட்ட இலவச இடம். ஆமா, அது இலவச இடத்துல ஒரு சில பகுதியை இலவசமா திரும்பி வந்து பௌத்த விகாரம் கொடுக்கும். ஆமா, ராஜேந்திர சோழனும் இது போயிட்டு அப்பனா தமிழன் அன்றைக்கும் அடிமையா தான் இருந்த சமஸ்கிருதத்துக்கு ஆரியருக்கு அடிமையா தான் இருந்தான் சார். ஆரியர்களுக்கு அடிமைன்னு வந்து கேட்டீங்கன்னா கோயிலை சார்ந்தவர்களும் இருந்தது அதிகமா இருந்தாங்க. ஆனா பூஜை புனஸ்காரம் செய்தவர் இங்க இன்னைக்கு உள்ள 80% மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப வந்து ஐயரு தான் பிராமின்டா அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு, அகம விதி, அந்த விதியெல்லாம் சொல்லிட்டு. ஆனா அவர் செய்யக்கூடாது. உண்மையிலே அந்த கீழ், அதாவது இன்று அந்த எஸ்சி சொல்ல அவங்கதான் உண்மையான பூசாரி, உண்மையான அந்தணன். இல்லை சார், பழங்குடியினர் தான் சார் உண்மையான பூசாரிகள். அது வந்து ரெக்கார்டில் இருக்கு, புறநானூறுல தரவா இருக்கு சார். 335வது பாடல்ல அருமையா இருக்கு. அதனால் அந்த புறநானூறு 335வது பாடலை எல்லாரும் படிங்க. அது நம்ம வாயால் சொன்னால் திட்டுவாங்க. அதனால் அவர்கள் எல்லாம் படித்து தமிழ் தொன்மை, நாகரிகம், அவருடைய பண்பாடு, அது உலகத்திலேயே வசதியான ஒரு மாமனிதர்கள் சார் தமிழர்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாம் எதிர்காலம் நல்ல மக்களை உருவாக்கட்டும். நம்ம காலம் வரலும் இல்லை, எதிர்காலம் உருவாகட்டும். உண்மையிலே இந்திய அரசாங்கத்துக்கு இப்போ நன்றி சொல்லுவோம். இப்போ கொண்டு இனிமே எதிர்காலத்தில் இந்திய அரசாங்கம் இதை பாதுகாத்து ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் பார்வைக்கு போகிற மாதிரி இதை வச்சு உண்மையில் பல விஷயங்கள், அதாவது லேடன் செப்பேடு, இப்போது ஆனைமங்கல செப்பேடு பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.